தேவனுடைய மத்தியில அசைவாடும்படியாக தேவ பிரசனம் நம்மை நிரப்பும்படியாக ஹalleluya இருக்கிற இடத்திலே ஒருமனப்படுவோம். தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாக தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஹalleluya தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை பார்க்கிற தேவன், அவர் உங்களை காண்கின்ற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆகார் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், என்னை யாரு பார்க்க போறான்னு சொல்லி வனாந்திரத்துல சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தான். அந்த ஆகார் தம் பிள்ளைக்காக அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது தேவன் அந்த வனாந்திரத்துல ஒரு மனுஷனும் இல்லாத அந்த இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், நீர் என்னை காண்கின்ற தெய்வம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த இரவு வேளையில ஒருவேளை நான் வனாந்திரம் போல சூழ்நிலை இருக்கிறேனே, ஹalleluya, தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, என்னை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளையே. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறார். ஹalleluya, நான் உன்னை காண்கின்ற தேவன். ஹalleluya ஹalleluya. உன்னுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன், உன் வேதனையை காண்கின்ற தேவன், உன் பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலத்துக்காக நான் காண்கின்ற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து நல்லா துதிங்க. ஹalleluya ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நாள்ல என்னோட பேசுங்க. ஷாபா லாபா தூரா காடா லாமா தூரா காடா ஷாபா லாபா தூரா காடா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், கிருபையுள்ளவர், கிருபையுள்ளவர். ஷாபா லாபா தூரகடா தூரகடா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஹalleluya. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும், உம்முடைய வல்லமையினால நிரப்பும். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷாபா ராகாடா ராபாலா சிகாடாரா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். யார் யார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேல உடைய கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக, கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. ஷீபா ரீபா லாபா தூரா காடா தாரா லாபா ராபா லாபா ஷாபா லாபா தூரா காடா. அந்த ஆகாரை போல நீ அழுது கொண்டிருக்கலாம் என் தேவ பிள்ளையே, பிள்ளையை நினைச்சு அழுது கொண்டிருக்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். ஷீபரா காட்டரபா சகாட்டரபா லமரா காட்டரபா ஷகாட்டரபா லபதுரகடா துரகடா ஷபலா காந்தரோ. ஹalleluya. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட பேசுங்க, உடைய அபிஷேக வார்த்தைகள் என்னோட இடைப்படட்டும், என்னை ஊன்றி கட்டட்டும். உடைய ஆவியானவரினை நிரப்பட்டும், பரிசுத்த ஆவியானவரினை நிரப்பட்டும், வானத்தையும் பூமியும் உடையவரினை நிரப்பட்டும். ஷீகாட்டா ரீகாலா காந்தோரோ ஷபரா சகாட்டாரா. அவருடைய பரிசுத்தமான கரங்கள் உங்க மேல இறங்கட்டும், அவருடைய மெல்லிய காற்று உங்க மேல வீசட்டும். தேங்க்யூ போலீஸ், தேங்க்யூ. அவருடைய மேகம் உங்க வீட்டை நிரப்பட்டும். ஷபல்லா காட்டார். ஆசரிப்பு கூடாரத்துல தேவ மகிமை வெளிப்பட்டு மேகத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார், அக்கினி ஸ்தம்பத்தினாலே வழி நடத்தப்பட்டார்கள். ஹalleluya. இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு அக்கினியாக, ஆவியானவர் உனக்கு மேகமாக மறைவாக இருப்பாராக. ஷாகாடா ராபாலா காட்டா ராபா லேபரா ஹந்த ரோகட ரபா. சோதரம் 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 சோதரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற ஜெபிக்கிற ஜெபிக்கிற. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நீ நல்லவர், வல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே.
Shagada Rabala Kata Raba. Miragada Duragada Raba Shankadoro. Thank you, Jesus. Thank you, Jesus. சில கலக்கங்கள் உங்கள் இருதயத்தை பிடித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்ல நீ ஒன்றுக்கும் கலங்காத. ஷமலா காத்து ரோ காட்டரம். ஒரு சிலர் இன்னைக்கு வேதனையோட இருக்கிறீங்க. சில இருதயத்துல கலக்கம், சில குறிப்பிட்ட சூழ்நிலை நினைத்து கலக்கங்கள் உங்கள் இருதயத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஷபலா காட்டாரம், ஷபலா காட்டாரபா, ரேபலா ஹந்த ரோ கடரபா. கர்த்தர் சொல்றார், அந்த பண தேவை நான் சந்திப்பேன். உன் பாத்திரத்தை நான் நிரப்புவேன். ஷிபாரா காட்டார். உன் குடும்பம் பிள்ளைகளை குறித்து கவலைப்படார். ஷிபாரா காட்டாரபா, மந்து ரோ கடரபா, நான் ஆசீர்வதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரட்சகரே உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ஷிகாடா ரபாலா காட்டாரபா, மரகாடா ரபாலா ஷாபாலா. அப்பா உம்முடைய அக்கினி என் மேல இறங்கட்டா, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டப்பா. ஹalleluya. வனாந்திரத்திலே நடந்தாலும் மகிமையில நடத்தப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். என் தேவ பிள்ளையே, நீ இப்போ தற்சயமா ஒரு கர்த்தர் உன்னை ஒரு டிராவல் நடத்துறார். உன்னை ஒரு வனாந்திர பாதையில் நடத்துகிறார். ஷீகபா ஹாந்த ரோகடரம். நீ போகிற பாதை பெர்மனன்ட் கிடையாது. மகாந்த ரோகடரபா. ஆகிலும் இந்த பாதை வழியா போனாலும் அது ஒரு மனுஷனும் ஒரு கால் நடக்கக்கூடாத பாதை தான். ஆனா அந்த பாதையிலே உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருந்தாலும் உன் மேலே கர்த்தருடைய மகிமை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவ மகிமை இருந்தது. பகல்ல மேக ஸ்தம்பம் இருந்தது, இரவுல அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. இது ரெண்டும் அவரை நிரப்பினது. ஆகவே சர்ப்பமும் தேள்களும் அவைகளை தொடவில்லை, கடிக்கவில்லை. மகிமை இழக்கும் பொழுதுதான், என்னைக்கு ஆதாம் மகிமை இழந்த போது சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து மகிமையை இழந்து நடுரோட்டில் நின்றது போல அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேகர் பாம்புகளால் அழிக்கப்பட்டார். எல்லா பாவத்தின் நிமித்தம் அழிக்கப்பட்டார். ஷீபாரா காட்டார், லேபாரா சங்கடரோ. ஆவியானவர் சொல்ல, அந்த பாதையில் நீ போய்கொண்டிருந்தாலும் ஒரு சர்ப்பமும் ஒரு தேலும் உனக்கு அடிக்காது. காரணம் என்ன? உன்மேல் என்னுடைய ஆவியை வைக்கிறேன், உன்மேல் என்னுடைய அபிஷேகத்தை வச்சிரு. நீ அக்கினி போட்டுக்கொண்டு எரிந்து அக்கினிக்குள்ள இரு. இந்த உலகம் பயங்கரமான உலகமா இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையாகிய உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையும் அக்கினி இருக்கும் பொழுது எதுவுமே சேதப்படுத்தாது. ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நடத்துனீங்களாப்பா. தேவ பிள்ளைய உன்னை கர்த்தர் நடத்துவார். அப்படி நீ வனாந்திர வழியா நடந்தாலும் வனாந்திரத்தின் பாதிப்பு உனக்கு தெரியாது. அப்படியாக கர்த்தர் பகல்ல மேகஸ்தம்பமாக இரவுல அக்கினி ஸ்தம்பமாக முன் சென்ற தேவன் இந்த இரவேளை தீர்க்க தரிசனமா உனக்கு சொல்றாரு. நீ போய்கொண்டிருக்கிற பாதை பெர்மனன்ட் கிடையாது. நீ கவலைப்படாத. உனக்கான இடத்தை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கேன். இந்த வனாந்திரம் உனக்கு நிரந்தரமானது கிடையாது. இது ஒரு வழியை அவனை கூட்டு கொண்டு போறேன், அவ்வளவுதான். ஆகவே இதை பார்த்து சோர்ந்து போகாத. இருக்கிற அந்த சூழ்நிலையை கண்டு கலங்கி போகாத. சகோதரி ஜனவாம்மா, உங்க மேல கர்த்தருடைய மகிமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். சிஸ்டர் ஷீலா, உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்குவதை நான் பார்க்கிறேன். லபாரா காட்டரபா ஜெபிங். சிஸ்டர் எஸ்ஸர், உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்குவதை பார்க்கிறேன். லபாரா காட்டரபா. நான் சொன்ன அந்த 3 பேர்கள் உள்ளவர்கள் இப்போ துதிக்க ஆரம்பி. லபாரா ஷாகாட்டரபா, ரபலா ஷபலா காட்டரபா. ஹalleluya. நல்லா ஜெபிங்க. ஆண்டவருடைய மகிமை இறங்குது. சபலா கட்டுர மரகட ரபலா ஷபலா கட்டரபா, லேபா ரபா லபா ஷபா லபா தூரா கடா. ஹalleluya, 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 ஹalleluya. சகோதரியா, ஹலே ஜனவம்மா, ஜெயம்மா,
நீங்க சொல்றீங்க, என் சூழ்நிலை சில சூழ்நிலை சரியில்லையே. நான் இருக்கிற சூழ்நிலை சரியில்லையேன்னு சொல்லி கலங்குறீங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், அது நிரந்தரம் அல்ல. நீ இப்போது இருக்கிற சூழ்நிலை நிரந்தரம் அல்ல. உன்னை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். உனக்கான இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உனக்கான தேசத்தை சுதந்திரிக்க வைப்பேன். ஹalleluya. லா பரா சா கட்டரபா. ஷீ பரா கட்டரபா. பெற்றுக்கொள் ஆண்டுடைய மகிமையை. இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். ஷபல கதுர கடரபா. மர கட்டரோ ஷா கட்டரபா. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கலங்காத. ஹalleluya. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தனையை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சத்திய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதிலே நிரப்பிடும் உம்முடைய பிள்ளைகளை. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும். அவர்களை ஆசீர்வதியும். விடுதலையோட வாழ உதவி செய்யும். அக்கினியா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். விசுவாசமா கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கும். அவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுகிறதை அவர் பேசாத கல்லோ மரமும் அல்ல. அவர் இன்றைக்கும் இப்பொழுதும் உங்களோட பேச உண்மை உள்ளவராயிருக்கு. தம்முடைய வார்த்தையினால உங்களோட பேசுவார். அவர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களோட பேசுவார். வேத வாக்கியங்களை விளங்க காட்டி பேசுவார். ஆக மொத்தம் உங்களோட பேசி உங்களை தைரியப்படுத்துகிறதா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த இரவு வேளையில் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் புஸ்தகம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 3, 20, 21. ஒருவேளை பைபிள் பக்கத்துல இருக்கும் என்றால் பைபிள்ல பாருங்க. ஒருவேளை மொபைல்ல பைபிள் இருக்குன்னா மொபைல் ஆப்ல பாருங்க. ஆக மொத்தம் அந்த வசனமானது உங்க கண்கள்ல தெரியப்படட்டும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதுகிறார். இருக்கிறதுலே எபேசு சபை தான் ரொம்ப ஆழங்களுக்குள்ளும் சத்தியத்தில் வளர்ந்த சபை. அந்த நாட்கள்ல பவுல் இருந்த நாட்கள். அதுக்கு பிறகு அது அனல் குறைஞ்ச சபையா மாறினது தெரியும் நமக்கு. ஆகிலும் அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ தேவன் ஒவ்வொரு மனுஷனை கொண்டும் ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாராம்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும். நீங்க எவ்வளவோ வேண்டிக் கொள்றீங்க, ஜெபிக்கிறீங்க, பல காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. நிச்சயமா ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணும் தேவ சமூகத்துல. தனித்து அதிகாலையில அநேகர் சொல்லுவாங்க, நான் காலையில எந்திரிச்சவனே ஜெபம் பண்ணிடுறேன். சில பேர் சொல்லுவாங்க நடுராத்திரில இருந்து ஜெபிக்கிறேன். சில சொல்லுவாங்க மதிய நேரம் ஜெபிக்கிறேன். ஆக மொத்தம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும். அப்போ ஜெபிக்கிற வேண்டிக் கொள்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறதுக்கும். நிச்சயமா ஒரு ஜெபமானது அநேக ஜெபங்கள்ல பல வகையா இருக்கு. துதி ஜெபம் இருக்கு, ஸ்தோத்திர ஜெபம் இருக்குது, நன்றி நிறைந்த ஜெபங்கள் இருக்குது. உண்மைதான், நன்றி செலுத்தி ஜெபிப்பீங்க. தேசத்துக்காக ஜெபம் இருக்குது, தலைவர்களுக்காக எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, பலவிதமான ஜெபங்கள் இருக்கு. சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, நாட்டு நடப்புக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, பல வகையான ஜெபம் இருக்கிறது.
இன்னைக்கு வேத வசனம் சத்திய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. நீங்க என்ன வகையில கேட்டு ஜெபிச்சாலும், அதை காட்டிலும் தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மெஜாரிட்டி அநேகர் எதற்காக ஜெபம் பண்ணுவீங்க? ஈசாக்கு மலையடியா இருந்த தன் பிள்ளை தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணானா. கற்ப கனி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணான். அன்னாள் தேவனுடைய சமூகத்துல விழுந்து அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறா. அவ்வளவு வேதனையிலும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறா. இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஜெபத்துல ஊற்றி விட்டாள். தேங்க் யூ லார்ட். அவன் நினைச்சா ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கணும். ஏதோ ஒரு கற்பத்தின் கனி கிடைச்சா போதும்பா. அது என்ன நிலைமை இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளை இருந்தா போதும். அப்பதான் அது நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். பொருத்தனை ஜெபம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க சில காரியங்கள் கேட்டு கேட்டு பார்த்து நடக்கலன்னா பொருத்தனைக்கு வந்துருங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பண விஷயமா இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, கற்ப கனிகளாகிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த தடையா இருந்தாலும் சரி, தடைகளை உடைக்கிற கர்த்தர்ட்ட தான் ஆகணும்னு சொல்ற காரியம் வரும் பொழுது, கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. பொருத்தனை ஜெபம் வல்லமை உள்ளது. அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா, நீர் எனக்கு ஒரு கற்பத்தை கனி ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீர் என்றால், அது உயிரோடுலாம் உமக்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணா. நடந்தது என்ன? அவர் நினைச்சா ஒரு கற்பத்தின் கனி கொடுப்பாருன்னு. ஒரு கற்பத்தின் கனி இல்ல. அதுக்கு பிறகு கற்பத்தின் கனி நிறைய கொடுத்தாரு. ஆனா மெஜாரிட்டியா அவர் நினைச்சா ஒரு ஆம்பளை பையன் இருந்தா போதும். ஏதோ ஒரு ஆசாரியனா இருப்பான்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் நாளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயமா இருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசியை போல எழுப்பினது. அவன் பெரிய தீர்க்கதரிசியா கர்த்தர் எழுப்பினார். இஸ்ரவேல் தேசத்திலே அவன் சொன்ன நல்வார்த்தை ஒன்றாயிலும் தரையில விழுகலையாம். அந்த அளவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசினான்னு விளங்கினதாம். அவனை கர்த்தர் உயர்த்தினா பெரிய தீர்க்கதரிசியா கர்த்தர் சாமுவேல் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். பாத்தீங்களா ஆண்டவர் என்ன செய்யறார் பாத்தீங்களா? அவன் நினைச்சது ஒரு கற்பத்தின் கனி. ஒரு கனி கிடைச்சா போதும்பா நினைச்சா. ஆனா ஆண்டவர் அவள் நினைச்சதை காட்டிலும் அவன் நிச்சயமா நினைச்ச ஒரு தீர்க்கதரிசியா வேணும்னு கேட்டிருக்குது இல்ல. ஆலயத்துல இருப்ப ஆசாரிய அபிஷேகம் நினைச்சிருப்பா. ஒரு ஆசாரியன் போல ஒரு பாஸ்டரா இருக்கட்டும். ஒரு பாஸ்டரா இருந்துட்டு போதும். சும்மா சாதாரண ஒரு என்ன சொல்றது? ஒரு மேய்ப்பனை போல ஒரு சாதாரண நிலைமையில இருந்தா போதும்னு நினைச்சு, பணிவிடை செய்யட்டு ஒப்பு கொடுத்துருவோம்னு நினைச்சிருந்தார். ஆனா தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசி லெவல்ல கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதால் கர்த்தர் உயர்த்தினார். இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீ கண்ணீரோட பாரத்தோடு எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, நீ கேட்கிறதை காட்டிலும் இன்னைக்கு ஆவியான தெளிவா சொல்றாங்க, அதை காட்டிலும் 100 மடங்காக, அதை காட்டிலும் நீ நினைக்கிறதை காட்டிலும் அதிகமா தான் நான் உனக்கு செய்ய போறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் பவுல் சொல்ற நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் இன்னும் ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கு. ஒரு வார்த்தை, அடுத்த வார்த்தை. ஜெபிச்சு ஜெயத்தை வாங்குற கூட்டத்தை நான் பார்த்துட்டேன். ஆனா நினைச்சதை சாதித்த கூட்டம் தான் நீங்கள் நான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்குமா. இது எப்படின்னு பாருங்க. என்னங்க நீங்க ஜெபிக்க கூட இல்லைங்க. ஆமே சிஸ்டர், நீங்க ஜெபிக்க கூட இல்லை. என்ன செஞ்சிருக்கீங்க? நினைச்சது. உங்க நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்காரா இல்லையா? ஒரு துன்மார்க்கோட நினைவே கர்த்தர் அறிவார் என்றார். ரபாலா ஷபாலா காத்துரா காட்டரபா. சங்கீதக்காரன் சொல்றான், நான் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னை சூழ்ந்திருக்கிறார். என்னை உட்கார்ந்ததையும் நான் உட்காருதலையும் நான் என்னைக்கு எந்திரிச்சேன், எப்போ உட்கார்றேன், எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன். துன்மார்க்கோட நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிஞ்சுக்கிறார். அப்படிப்பட்ட அறிகிற தேவன் உங்கள் நினைவுகளை கர்த்தர் மறப்பாரா? ஆமே. உங்க நினைவை செய்யாம போவாரா? நீங்க நினைக்கிற காரியம் நடக்காம போயிருமா சிஸ்டர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தைரியப்படுத்தி உங்களுக்கு சொல்ற வார்த்தை, நீ நினைக்கிற காட்டிலும் ஹல்லேலூயா சொல்லும்.
ஒருவேளை பிள்ளைகள் காரியத்தை திருமண காரியம், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு இந்த இடத்துல திருமணம் தான் நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறத காட்டிலும். ஷாபாலா காந்தோரோ. இப்பொழுது ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, உங்களுக்கு என்ன வேணுமோ நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஷாபாலா காட்டாராமா. அப்படியே இருதயத்திலிருந்து வரட்டும். நீங்க சத்தமா ஜெபிச்சா கூட வேணாம். இருதயத்திலிருந்து நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க இப்போ? ஷபா மா 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 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அற்புதம் செய்யட்டும். ஷகா டா டா டா. இப்பொழுது இந்த லைவா இப்ப ரைட் நவ் இப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும். நினைக்கிறது எல்லாம் காட்டிலும் அதை நினைக்கிறது அதிகமாக போகுது. நாம் ஜெபிப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்கிற அவருக்கு ஹல்லேலூயா. கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். ஷகடா ரபா லகடா ரபா லபரா ஷகடா ரபா. நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் அவர். உனக்கு செய்ய வல்லவர். அப்பா, 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 அப்பா. நீங்க நினைக்கிறீங்க அல்லவா? திருமண காரியங்களை நினைக்கிறீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கிறீங்க, ஷாப்பாராக வேலை விஷயத்தை நினைக்கிறீங்க அல்லவா? வருமானத்தை நினைத்து கொண்டிருக்கிறீங்களா அல்லவா? ஆண்டவர் அதெல்லாம் நீங்க 100 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிறதை காட்டிலும் ஜெபிக்கிறதை காட்டிலும் அதிகமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி அதிகமாய் செய்வார் யார்? நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு அதிகமாய் செய்வார். அறிக்கை சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் நான் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். இக்காட்டா ரபா லா காட்டா ரபா லபரா சகாட்டா ரபா லா சகாட்டா மந்துரோ காடா ரபா லா சகாட்டா ரபா லேபா ரபா லாபா சம்மா ஹந்த ரோகா. பிள்ளைகள் நல்ல இடத்துல செட்டில்மெண்ட். உங்க பிள்ளைகள் நல்ல இடத்துல கத்த செட்டில்மெண்ட் பண்ணுவார். நல்ல இடத்துல செட்டில் ஆவாங்க. திருமண காரியம் நல்லபடியா நடக்கும். மகிமையா இருக்கும். ராஜா வீட்டு கல்யாணம் போல இருக்காது. கவலைப்படாதீங்க. ஷாகாடா ரபாலா காத்தோரா காட்டாரா. நல்ல பேலஸ்ல வச்சு கத்த நடத்துவார். அரண்மனையில கல்யாணம் நடக்கும். ஆசீர்வாதம் ஆயிடும். மரோகாடாரா சீகாட்டாரா மந்த ராக்காட்டா தூரகடா ஹாத்தி ரேகோட்டோ. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீ நினைப்பதற்கு நீ ஜெபிச்சுக்கிட்டே நினைக்கிற தெரியுமா? அதை தான் நான் அப்படி சொல்றேன். ஜெபிக்கிற காரியங்கள் நினைக்கணும். நினைக்கிற காரியங்களை கத்த நிறைவேற்றுவா. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டு சொல். அல்லேலூயா. அது நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கும் அதிகம்தான். நீங்க நினைச்சதை மட்டும் செய்வார்னு சொல்லல ஆண்டவர். அதை காட்டிலும். அப்போ உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது. அப்போ நான் நினைச்ச காரியம் நடக்காம போயிருமா? அவர் ஏதாவது நினைப்பாரா? அப்படி இல்லை. நீங்க ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு பெஸ்டா நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் அதிக பெஸ்டா கத்த செய்ய போற. அல்லேலூயா சொல்லுவோம். அதே காரியம்தான். அது எப்படி இருக்குமா? மகிமையா இருக்கு. உங்க லெவல்ல யோசிக்க மாட்டேன்றார். அல்லேலூயா. அவர் தம்முடைய ரேஞ்சில் நினைப்பார். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ அப்பா. உங்க வீட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட கலெக்டர் உங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்தாருன்னா எத்தனை கார் வரும்? சுமார் 4, 5 கார் வரும். இதே இது உங்க வீட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வரார், பிஎம் வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு ஏரியா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும் அல்லவா? இது போலதான் ஆண்டு சொல். நம்ம நினைக்கிறது ஒரு ஒரு யாரோ ஒரு கலெக்டர் வந்தா போதும். டெப்டி கலெக்டர் ஒரு மாவட்ட கலெக்டர் வந்து நம்மளை விசிட் பண்ணி பார்த்தாலே மகிமையாகும். கலெக்டரே எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதை நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டது கலெக்டர் இல்லை, சிஎம் காட்டில் பிஎம்ஏ வருவார். அப்ப என்ன அர்த்தம்? அது உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கத்த செய்ய விரும்புகிறார். நான் அவருடைய வல்லமையை அவனை நீ பெற்றுக்கொள்வாய் என்றார். அவருடைய வல்லமையே உனக்குள்ள கிரியஸ் வல்லமையாய் கிரியஸ். பவுல் சொல்றாரு, ஆவியானவர் பவுல் மூலமா சொல்லியிருக்கிறார், சபையே நீ ஜெபிப்பதற்கு நினைப்பதற்கு அதிகமா நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. இதே போல ஒரு வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கிறான். 55ஆம் அதிகாரம் தெரிஞ்ச வசனம் தான். 55 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள்
என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்ப என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லன்னா, நீ நான் நினைக்கிற மாரி நீ நினைக்கல. ஆகவே நீ நினைக்கிற அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய நான் நினைக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் நீ நினைக்கல. ஸ்டாண்டர்ட்ஸ் மாறுது. தகுதிகள் மாறுது. நீ உன் தகுதியில நீ செயல்படுற, நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு அதுதான். நான் நினைக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் நீ நினைக்கல. அடுத்து உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க போற டைரக்ஷன் நீங்களா நினைக்கிற வழிகள் நான் நினைக்கிற வழிகள் இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க நினைக்க தப்புன்னு சொல்ல வரல. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ பேசு. ஆ நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். நீங்க நினைக்கிற ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டுவோம் இருக்கிற சூழ்நிலைய பார்த்து, கையில இருக்கிற காச பார்த்தா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு வீட கட்டுவோம்யான்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் நான் அப்படி நினைக்கவே இல்லையே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் ஒரு கணக்கு போட்டாரு. ஒரு 3 பெட்ரூம் இருக்கணும். நல்ல ஒரு பெரிய மாடியெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சு வச்சுக்கிறேன். ஆமென். இதுதான் தேவன் செய்கிறது. ஆமென். இன்னைக்கு நாம் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. அதனால தான் சொல்றேன், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. உயர்ந்த எண்ணங்களை உடைய ஒரு தேவன் இருக்கு. உங்களை என்னை குறித்து உயர்ந்த சிந்தனை வைத்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ரொம்ப நல்ல அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க ரொம்பலாம் ஆசைப்படல பாஸ்டர். நாங்க ரொம்பலாம் இல்ல. ஏதோ சும்மா எங்களுக்கு ஏதோ இந்த அந்த அப்படி இப்படி. இதெல்லாம் யாருடைய நினைவுகள்? இது இவர்களுடைய நினைவுகள். தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் உயர்ந்த எண்ணமா இருக்கலாம். இந்த பூமிக்கு வானத்துக்கு சாட்சி வைக்கிற பாருங்க எவ்வளவு தூரம்ன்றார் ஆண்டவர். இன்னும் தூரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நான் உயர்ந்த எண்ணங்களை உடைய தேவனா இருக்கிறேன். உன் வாழ்க்கையில, உன்னுடைய சூழ்நிலையில நான் உன்னை குறித்து யோசனை உடையவரா இருக்கிறேன். உன் வழிகளை கவனித்து இருக்கிறேன். ரபாலா ஷாகாட்டா ரபா. ஏன் அநேக நேரம் உங்க பிளான் ஃபெயிலியர் ஆகுது? கர்த்தர் சொல்ல நீ லிமிட் பண்ணி ஓடுற. நீ என்ன லிமிட் பண்ற? ஆகவேதான் அது நடக்காம போகுது. அது ஸ்டாப் ஆகுது. ஏன்? ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பிளான கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பாருங்க. அந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமா செய்ய பாருங்க. ஆண்டவர் உடனே வழி திறப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திர வழியா வரும்பொழுது, ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமா தான் வச்சிருந்தார். டெய்லி அடி உதைல்ல. எங்க வனாந்திரத்துல. அந்த அளவுக்கு செங்கடல பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள வழி நடத்தும்போது எவ்வளவு தூரம் பெரிய இக்கட்டு, பெரிய ஒரு எதிரியே அழிச்சிட்டு வந்துட்டார். தேசத்தையே அழிச்சிட்டார். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. உங்களை உபத்திரப்படுத்துகிற தேசமா இருந்தாலும் சரி, பட்டணமா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, உன்னைய பிடிச்சு வச்சுக்கிற எல்லா கிரியையும் தேவன் அறுத்தெறிவார். ஹalleluya. உன்னை அடிமைப்படுத்துகிற தேசத்தை கர்த்தர் அழித்து போடுவார். உன்னை வேதனைப்படுத்தும் பார்வோன் கிரியையில கர்த்தர் ராபாலா ஷாபாலா காட்டாரபா ஆழித்து எறிவார். என் பிள்ளைக்கா நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். சத்திய வார்த்தை இன்னைக்கு உனக்கு வருகிறது என் பிள்ளைய, தேவ பிள்ளைய. லேபரா காட்டாரபா. உன்னை விடுதலையாக்க தேவன் இறங்கிட்டாராம் எகிப்துல. ஆமென். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் இறங்குவார். சிஸ்டர், பிரதர், உங்கள் சூழ்நிலையில, உங்களுடைய இடத்துல, உங்களுடைய ஊருக்குள்ள, உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய பெட்ரூம்ல, உங்களுடைய மனசுக்குள்ள இறங்குறதான் கர்த்தர். ஹalleluya. ஹalleluya. ரபாலா ஷாகாட்டாரபா. தம்முடைய ஜனமாகிய தம்முடைய ஊழியக்காரனாகிய பேதுருவ இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து எங்க போட்டாங்க?
ஜெயில தூக்கி போட்டாங்க. அடி ஆழத்துல இரும்பு கதவை தாண்டி கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமை அடி அந்த அரங்கத்துல ஒரு மனுஷன் உள்ள போக முடியாது. யாரும் உள்ள போக முடியாது. யாரும் அங்கிருந்து வெளியும் வர முடியாது. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமையில யார் இறங்குனா? தேவன் தம்முடைய தூதனை கட்டப்பட்ட நிலைமையில யாரு போகாத இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை உன் காரியம் எங்க தூரமா இருக்குது. உன் காரியத்துக்கு யாருமே அங்க இறங்கி செயல்பட முடியாதுன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதே உங்களுக்காக கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். ஓ! தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். அந்த பேதுருக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, அவனுடைய கையையும் காலையும் கட்டவிழ்த்து, அந்த பெரிய இரும்பு கதவிலிருந்து தானா வெளியே கொண்டு, நீ மறுபடியும் செயல்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ செயல்பட முடியாமல் கட்டப்பட்டு கொண்டிருக்கலாம். சில பண கஷ்டங்கள் உன்னை கட்டி போட்டிருக்கலாம். சில வியாதிகள் உன்னை கட்டி வைத்திருக்கலாம். ஷம்மா ரகா தூரா காட்டரபா. யாருமே என்னை விடுவிக்க முடியலேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ படுற பிரச்சனை இல்ல. நீ இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒருத்தர் மட்டும் தான் உன்னை விடுதலையாக்க முடியும். அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுதலையாக்கினார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினிக்குள்ள வேற யாரும் இறங்கவே முடியாது. சுட்டுரும். தூக்கி போட்டாலும் சுட்டுருச்சு. ஆனா கர்த்தர் இறங்கி, கர்த்தர் தான் அவர்களை பாதுகாத்து அக்கினி சேதப்படுத்தாம வெளியே கொண்டு எந்த அக்கினிக்குள்ள நீ நடந்தாலும், எந்த அக்கினி ஜுவாலை உன் மேல பற்றினாலும், அதனால நீ வேகாம இருப்பாய். ஹல்லேலூயா. ஏன்? உன் விசுவாசம் நீ தேவன் மேல் வைத்துக்கிற ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனையே ஆராதிக்க வைராக்கியமா நீ இருப்பாய் என்றார். உன் தேவன் உனக்காக இறங்குவார். அந்த சமூகத்துல நீ வைராக்கியமா இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வேலை ஸ்தலத்துல வைராக்கியமா இருக்கணும். ஆண்டவருக்காக மரணத்து செத்தாலும் பரவாயில்ல, மரணம் வரைக்கும் உண்மையா இருந்தாங்க அந்த 3 பேர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விளக்கரையும் குடுத்தாங்க. அதனால தான் அற்புதத்த பார்த்தாங்க. ஹல்லேலூயா. மகிமைய பார்த்தாங்க. விளக்கரையும் குடுத்தா மகிமை இருக்குது. மரண வரியத்த உண்மையா ஒப்பு குடுத்தாங்க. கீழ்ப்படிந்த மரண வரையும் தான் தாழ்த்துனாங்க. நீங்க வணங்கல, உங்கள தூக்கி என்ன பண்ணுவோம்? இந்த அரசர் சிலைய வணங்கல, உங்கள தூக்கி அக்கினிக்குள்ள போடுவோன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன நெனச்சாங்க? இந்த சிலைய வணங்க நாங்க இருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர மாத்திரம் தான் வணங்குவோம். சிலைய வணங்க வரல. அப்படியே அப்படி வணங்கலன்னா நீ என்ன குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி, சற்றும் மரணத்தை கண்டு பயப்படல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷர்களா உங்களை என்னை கர்த்தர் வைப்பார். ஆமென். நடந்தது என்னன்னா, அங்க தூதனை தான் அனுப்புனாரு. அதே போல பேதுரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது யார் இறங்குனா? தேவதூதன் தான் வந்து இறங்கணும். அந்த இடத்துல கர்த்தர் தான் இறங்க முடியும். இன்னைக்கு கேட்டுக்கொண்ட தேவஜனமே, நீ என்ன கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல வேதனையோடு இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உனக்காக இறங்கி நிக்கிறவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தூதனை அனுப்புவ ஆவியானவராக இறங்கி வந்து நிற்பார். லபதுரா கட்டரா ஷகடரா. என்னதான் நீ வெளியே வர முடியாத அளவுக்கு சத்துரு ஆழத்துல தூக்கி போட்டாலும், ஆழங்களிலிருந்து அவருடைய கரம் இறங்கி நீ பாதாளத்திலே உன்னை பிசாசான படுக்கை போட வச்சாலும், அங்கேயும் கர்த்தருடைய கரம் இறங்கி கெட்டி பிடிக்கும். வானத்தை தூக்கி போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் இறங்கும். பூமியின் கடையாந்திர எல்லையில இருந்தாலும் அவருடைய கரம் உன்னை கொண்டு வந்து சேர்த்து விடுதலையாக்கும். ஷாபாலா காட்டாரபா லீ காட்டாரபா மரா காட்டோ ரோசே கேட்டேரே ஷாபாலா காட்டாரபா சி காட்டாரபா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் புள்ளைய நான் தான் நடத்தணும்னு நினைப்பார். ஹல்லேலூயா. என் புள்ளைய நான் தான் விடுதலையாக்கணும்னு நினைப்பார். ஹல்லேலூயா சொல்லுவான். எந்த மனுஷனையும் அனுப்பி செய்ய மாட்டேன். எந்த மனுஷன் செஞ்சான்னு சொல்லி உங்களை நடத்த விட மாட்டேன். எந்த மனுஷனும் உன்னை உயர்த்துவான்னு சொல்ல விடவே மாட்டேன். ஆபிரகாம்கிட்ட அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னார் ஆபிரகாம்? ஒரு அந்த ராஜாவிட்ட சொன்னார், ஒரு மனுஷன் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான்,
இந்த ராஜா என்னை ஆசீர்வாதம் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு நான் என் கண்களை என் கைகளை பரலோக தேவனுக்கு நேராக விரிக்கிறேன். உங்களை ஐஸ்வர்யானா மாத்துறது, உங்களை பொருளாதாரத்துல உயர்த்தி வர்றது தேவன் மாத்திரம் தான் இருக்க முடியும். ஆமென். அவர்தான் நிப்பார். அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவரே தான் வந்து நிப்பார். யாரையும் உங்க நாவு கர்த்தர மாத்திரம் துதிக்கும்படியா தான் கர்த்தர் வைப்பார். அது அது அவருக்கு பிடிக்கும். அதுதான் அவருக்கு பிடிக்கும். என் புள்ள என் பேர சொல்லணும். என் பிள்ளைகள் என்னை உயர்த்திக்கிட்டாங்க. என்னைய தான் நான் என்னால தான் உயர்த்தப்பட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா! அப்படி நடத்துற பாதை தான் ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருக்கும். அப்படி பழகுங்க. மனுஷர்களை நம்பி சமுதாயம் இப்படி அத நம்பி, இத நம்பி இப்படி வாழ்றதுலருந்து வெளிய வாங்க. பொருட்கள் மேல் நம்புறதுலருந்து வெளிய வாங்க. சில மனுஷர்களை நம்பி வாழ்றத வாழ்க்கையிலருந்து வெளிய வாங்க. பெத்த பிள்ளைய நம்பி அதெல்லாம் வெளிய வந்துருங்க. என் புள்ள கஞ்சி ஊத்தும்ன்னு நெனைக்காதீங்க. அவரு கஞ்சி ஊத்துவார்ன்னு நெனைக்காதீங்க. கணவர நம்பாதீங்க. மனைவிய நம்பாதீங்க. உங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கட்டும். அத பத்தி பேச வரல. ஆனா கர்த்தருக்குள்ள எல்லாரையும் நம்பணும். ஆமென். கர்த்தர வச்சு எல்லாரும் எல்லாத்துக்கும் மேல இவர் என்னை காப்பாத்துவாரு, அவரு காப்பாத்துவாருன்னு நம்பாதீங்க. கர்த்தர் என்னை போஷிப்பார். வயசாயிட்டேன்னு கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன்னு சொல்ற அந்த தெய்வீக வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அப்ப முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன்னு சொல்ற வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தை தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா! அவர் இந்த இரவு வேளையில உன்னை பார்த்து சொல்றார். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு? அந்த இடத்துல அவர் தான் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கர்த்தர் தான்யா என்னை நின்றார். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனா கர்த்தரோ என்னோட இருந்து என்னால பிரசங்கம் நடக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல வந்த பிரச்சனை நிமித்தம் எல்லாரும் கைவிட்டுட்டாங்களாம் அவர. பிரச்சனைகள், போராட்டத்தை மேற்கொள்ள ஆனா, அது சொல்றாரு, அவங்க மேல அந்த குற்றம் சுமராது இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டு, எல்லாரும் கைவிட்டாங்க. ஃபாதர் பெக்மான்ஸ் இப்படிதான் பாரு, நான் நம்பும் மனிதர் கைவிடலாம். ஆனாலும் நீ ஒருபோதும் என்னை கைவிட மாட்ட. இன்னைக்கு ஆண்டவர் அததான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இருக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமி உடையவராய் இருக்கிற கர்த்தர். உன்னை ஐஸ்வர்யமானாய் மாத்துறது நான் ஒரு ஆள் தான். ஆபிரகாம் அதான் சொன்னாரு, இந்த ராஜா என்னை உயர்த்திட்டான்னு நான் சொல்லாதபடிக்கு, என் கைகளின் என் கண்களின் கைகள்லாம் கர்த்தர் பக்கம் உயர்த்துகிறேன். என் கரங்களை வானத்தை பூமி உடையவராய் கர்த்தர் பக்கம் நான் அவர் என்னை உயர்த்தினான்னு நான் சொல்றேன். என் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. மனுஷரால் அல்ல, தேவனால் உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா! உன்னுடைய சொந்த முயற்சினால் அல்ல, தேவனால் உயர்த்தப்படுவாய். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு வசனம் கூட வாசிச்சீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை வாசித்து, நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, எப்படியாம் கழுகு கூட்ட கலைச்சிருமா. குஞ்சுகள் பறக்கட்டும், அது பறக்கட்டும்னு சொல்லி. கூட்டுக்குள்ளேயே இருந்து அந்த பழகின குஞ்சுகள கழுகு என்ன பண்ணுதான், வெளிய தூக்கி எறியுதாம். வெளிய தூக்கி எறிஞ்சு அது அப்படியே கீழ விழுற மாரி போகும்போது, இது என்ன பண்ணும், இந்த கழுகு செட்டையில அடிச்சு அப்படியே பிடிச்சுக்கிடும். அது செட்டைகள் விரிய வைக்க பழக்கி குடுக்கும். அப்ப அது மாத்திரம் இல்ல, செட்டைகள விரிச்சு அத சுமந்து கொண்டு போகுது. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? அதான் நான் சொன்னேன்ல, பொசசிவ்னஸ்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களை நடத்தும் பொழுது ஒரு ஆள் அவர் மட்டும் நடத்தணும் விரும்புவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரே உங்களை நடத்த விரும்புவார். வேற யாரையும் கூட்டி வச்சு, யாரையும் சேர்த்து வச்சு நடத்தல. கர்த்தர் ஒருவரே, சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே நீ நடத்துவார். அல்லேலூயா. என் குடும்பத்தை நடத்துவார். என் எதிர்காலத்தை நடத்துவார். இந்த தேவன் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நடத்துவார். சதா காலமும் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் இருந்ததில்லை.
அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் வாசி. ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாராம், 13ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு குசி கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி அவனை நடத்தின தேவன் திருப்தியா நடத்தினாராம். இஸ்ரவேல் ஜனங்களை திருப்தியா நடத்தினார். அதிசயமா நடத்தின தேவன், அற்புதமா நடத்தின தேவன், நல்ல உணவு சாப்பிட வைத்த, கொழுத்தவைகள் உண்ணும்படி செய்தார். கொழுத்தவைகள் உங்க வீட்டுக்கு வருவதாக. தரித்திரம் என்பது ஒரு ஆவி, கடன் என்பது ஒரு சாபம், அவைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகும். அவைகள் கல்வாரி இரத்தத்தினால் இன்றே உடைக்கப்படுவது. அவைகள் உங்களை விட்டு முற்றிலும் அழிக்கப்படுவதா. எந்த நேரமும் பண கஷ்டங்கள், கடனும் கண்ணீருமா இருக்கிற அந்த குடும்பம் இயேசுவின் நாமத்தில் மகிமைக்குள் திருப்பப்படுவதாக. என் சகோதரியே, உன் குடும்பம் மகிமைக்குள் திருப்பப்பட போகிறது. என் ஆண்டோடைய கரம் இன்னைக்கு உன் மேல அசைபாடு. கர்த்தர் சொல்ல, நீ உன் கண்கள் என் பக்கம் திரும்பட்டும். உன் முழு குடும்பமும் என்னை நோக்கி பார்க்கட்டும். உன் முழு குடும்பமும் எப்படி அந்த 5000 பேர் மலை மேல குடும்பமா உட்கார்ந்து என் சமூகத்துல உட்கார்ந்தாங்களோ, உன் முழு குடும்பமும் என் சமூகத்துல உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கட்டும். நான் உனக்கான அப்பத்தை கொடுத்து அதை திருப்தியாய் நீ சாப்பிடும்படியா செய்து மீது எடுக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுக்கிற அப்பம். இந்த பணம் எப்படி வந்தது? இது கர்த்தர் கொடுத்த பணம். இந்த பணம் எப்படி, இந்த சாப்பாடு எப்படி வந்து அதிசய சாப்பாடு. வனாந்தரத்துல ஒருத்தன் எங்க இருந்து அப்பம் கொண்டு வர முடியும் கேட்டார். இது வனாந்தரமான காரம், அதாவது சூழ்நிலைகள், வனாந்தரமான காலம், அது சூழ்நிலைகள். அது யாரு சமைக்க முடியாது, யார் விதைப்பு அறுப்பு கிடையாது, இங்க யாரு சாப்பாடெல்லாம் வராது அப்படின்னு நல்லா தெரியும் சீசன். ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பா, சாப்பிட்டு போகணும், அவங்களை திருப்திப்படுத்த போறேன். அவங்க நல்ல நிலைமையில இருந்தாலும் திருப்திப்படுத்துவேன். அவங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும் அந்த இடத்திலேயே திருப்திப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் சூழ்நிலை வனாந்தரமா இருக்குதுன்னு நீ சொல்லி கவலைப்பட்டு கொண்டு, ரொம்ப நான் ட்ரையா இருக்கிறேனே சொல்லி கொண்டிருக்கலாம், ரொம்ப வறட்சியில இருக்கிறேனே சொல்லி கொண்டிருக்கலாம். ஷாபாரா காட்டரபா, லிமரா காட்டரபா, ஷா காட்டரபா. வனாந்தரத்திலே போஷித்த கரம், வனாந்தரத்திலே நின்று கொண்டிருந்த கிறிஸ்துவானவர் இன்னைக்கு உன் சூழ்நிலைக்குள்ள நிக்கிறார். ஹல்லேலூயா. உன் கையில இருக்கிறது என்னன்னு பாரு. உன் கையில இருக்கிறது என்ன? அதை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச பணத்தை ஆசீர்வதி, அந்த கொஞ்ச வருமானத்தை ஆசீர்வதி. ஷமரா காட்டர, எனக்குள் ஆசீர்வதி. லபதுர கடரவா ஷகடரவா. நான் உன் பணத்தை ஆசீர்வதிக்கட்டும், நான் உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கட்டும். சீமரா காட்டரபா சேகட்டரோ, லபதுரா காட்டரபா சீகட்டரபா. நான் உன்னுடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கட்டும், நான் உன் தண்ணீரை ஆசீர்வதிக்கட்டும். அந்த கொஞ்ச பணத்துல, அந்த கொஞ்ச வருமானம் என்று சொல்லி கலங்காது, அதை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாத்தையும் தேடி பார்த்தா உங்களுக்கு அப்போ உங்களுக்குள்ள எத்தனை இருக்குன்னு போய் பாருங்கன்னு இயேசு கிறிஸ்து கேட்டார். எல்லாரும் போய் தேடி, ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் கையில இருக்கிற ஒரு 5 அப்பம், அவனே ஒரு சின்ன பையன். பாருங்க, எல்லாம் இருக்கிறதுல எல்லாட்டையும் இல்ல போல, எல்லாம் தீர்ந்துருச்சு. இருக்கிறதுல கொஞ்சம் தான் இருந்தது, அதை எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, அதை கொண்டு அந்த விதையை கொண்டு, அந்த விதையை நான் ஆசீர்வதிக்கட்டும். உன் கையில இருக்கிற அந்த விதைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உன் கையில இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அது பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசம் குறையக்கூடாது. பண கஷ்டங்கள் நேரத்துல விசுவாசம் குறையக்கூடாது. கண்கள் அவர் மேல இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நடத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு கடனுக்குள்ள மாட்டிக்கிடாதீங்க, அவசரப்பட்டு குதிக்காதீங்க. கர்த்தருடைய மகிமையை பார்த்து திருப்தியா வாழுங்க. அவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார், உங்களை அலைய விட மாட்டார். பொருளாதாரத்துல அலைய விடுற தெய்வம் நம்முடைய தேவன் அல்ல. வனாந்தரமா பழைய ஏற்பாட்டு காலத்திலே வணங்கா காலத்துல உள்ள ஜனங்களுக்கே காலையில எந்திரிச்சோனே, அவன் எந்திரிக்க முன்னாடியே கர்த்தர் அட்வான்ஸா சாப்பாடு கொடுத்தவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீ புதிய ஏற்பாட்டு விசுவாசியா இருக்கிற, அதை காட்டிலும் மகிமையுள்ள தேவ பிள்ளையா இருக்கிற, உனக்கு எம்பட்டு ஆசீர்வாதத்தை கத்த தரணும். ஆமே. ஒரு நாளும் பண கஷ்டங்களை கொடு, ஒரு நாளும் அப்ப பிரச்சனை வீட்டுக்குள்ள வர. ஒருவேளை நீங்க சொல்லலாம், அப்படியும் என் வாழ்க்கையில பல போராட்டம் இருக்குதே ராஜ் ஐயா. ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் நான் முறிக்கிறேன். அதான் சொன்ன எபேசியர்ல ஒரு வல்லமையை அனுப்புறேன் உன் மேல. அந்த வல்லமை உன் மேல இறங்கிச்சுன்னா, நினைப்பதற்கெல்லாம் காட்டில் அதிகமா நடக்கும். ஜெபிக்கிறதுக்கெல்லாம் காட்டில் அதிகமா நடக்கும். ஷபாலா கட்டரபா. நினைப்பதற்கும் வேண்டுகளுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி, ஆமே, நினைப்பதற்கும் வேண்டுகளுக்கும் மிகவும் அதிகமாய், ரொம்ப அதிகமாய் சொல்லுங்க, ரொம்ப அதிகமாய் நடக்கும் என் வாழ்க்கை. ரொம்ப அதிகமான அற்புதத்தை நான் பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஷபாலா கட்டரபா. அதிகமா தான் செய்றேன்னாரு ஆண்டவர். ஆமே. அதிகமா தான் கொடுப்பாரு ஆண்டவர். கொஞ்சமா கொடுக்கிறது கஞ்சத்தனமாலாம் பண்ண மாட்டார். உங்க வாழ்க்கையில திருப்தியாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், மீதி எடுக்கிற மாதிரி நடத்துவார். உன் அப்பமும் தண்ணீரும் கத்த பெருக பண்ணுவார். அதனாலதான் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல. அந்த வசனத்தை திரும்ப வாசி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பூமியை என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க போற டைரக்ஷன் தப்பு, நீங்க நீங்க நினைக்கிற நினைவு டைரக்ஷன்லாம் தப்புன்னு சொல்ல வரல. இந்த நினைவு தான் அங்க வரும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், அதாவது வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகம். அதுதான் அந்த வசனத்து அர்த்தம். பூமிக்கு வானம் அத அந்த சொல்றாரு, நான் ரொம்ப பெஸ்டா நினைக்கிற தேவன். உன்னை குறித்து நீ நினைக்கிறதை காட்டிலும் உன்னை குறித்து நான் அதிகமா நினைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் விசுவாசம். என்னை குறித்து நான் நினைக்கிற போடுகிற திட்டங்களை பார்க்கிலும், என்னை குறித்து நான் வைக்கிற திட்டங்களை காட்டிலும், என்னை என் குடும்பத்துக்கு என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் போடுகிற திட்டங்களை பார்க்கிலும், என் தேவன் பெரிய திட்டங்களை போடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க போடுறீங்க, பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறீங்க. நான் உம்முடைய கரத்தை பார்த்து உம்முடைய திட்டங்களை உம்முடைய வழிக்குள் நடத்துறேன். நீங்க என்ன நடத்தினா போதுன்னு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்து. சரி, நடத்துற பாதையில போய்கிட்டே இருந்தாதான் ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு அநேகர் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? சொல்றாரு சங்கீதக்காரன் சொன்னா, அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கணும். எப்போதும் காலையில அவர் உங்க முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார். அல்லது சந்தி மதியானம் 3 வேளையும் வந்து நிக்கணும்னு நினைக்கிறார். இல்ல இரவிலையாவது உங்க முகத்தை கர்த்தர்ட்ட காட்டணும். கர்த்தர்ட்ட பேசுறதும் இல்ல, கர்த்தரோட நடக்கிறதும் இல்ல, அவருடைய முகத்தையும் பார்க்கறது இல்ல, வேதத்தை வாசித்து தேவ பிரசன்னத்தை நிரப்புறதும் இல்ல. அப்புறம் எப்படி உங்களை கர்த்தருடைய வழியை நீங்க பார்க்க முடியும்? எப்படி கர்த்தரோட நீங்க இசைந்து ஓட முடியும்? சொல்லுங்க சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன் முகத்தை மட்டும் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறியா? நான் உன்னை நடத்துகிறேன்னா இல்லையா? அதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். தேவன் நடத்துகிற பாதைகள் என்ன நிலைமையா இருந்தாலும் மகிமையா தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல கையை பிடிச்சாரு. எப்படி இருந்துச்சு? பயங்கரம் உபத்திரவமா இருந்த ஏரியால இருந்து கையை பிடிக்கிறாரு. அவனை வர வர விடுதலையாக்கி கொண்டு வந்தாரா? செங்கடலுக்கு முன்னாடியே தான் அதிசயமா நடத்தினாரா? அடுத்து வனாந்திரம்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. வனாந்திரத்தை நடத்தினா என்ன பாதை? வனாந்திர பாதையிலேயே ஒன்றும் குறைவில்லாம நடத்தினாரா இல்லையா? காலையில தூதர்கள் அப்ப வந்துச்சா இல்லையா? ஆமே. தூதர் அப்பத்தே மனுஷன் சாப்பிட்டான். எந்த தூதர் அப்ப எங்க கிடைக்குது? வனாந்திரத்தை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. மகிமையான சாப்பாடு. உக்காந்தே கஞ்சி கொடுத்தாருயா 40 வருஷம். அல்லேலூயா. இவர் பாருங்க எவ்வளவு பெரிய தேவன். ஆமே. ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறியா? வேலை போயிருச்சுன்னு கவலைப்படுறியா? சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் மறு வேலை கொடுக்கிற வரைக்கும் அவர் தான் கேரண்டி. ராபாலா ஷாபாலா கத்தூரா கடரபா லிமரா காட்டரபா. ஊழியம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதுக்கும் காசு ஆசீர்வாதம் தருவார். ஆமே. அழைச்சவர் மகிமையா நடத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு கேரண்டி கொடுக்கிறது கர்த்தர். உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர். உனக்காக நிக்கிறவரும் கர்த்தர். உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதேன்னு சொன்ன கர்த்தர். அப்ப ஏன் கவலைப்படணும்? ஏன் கடன் பிரச்சனை கவலைப்படணும்? ஏன் எதிர்காலத்தை புகழ்த்து கவலைப்படணும்? ஏன் கண்ணீர் விட்டு அழுகணும்? ஏன் புலம்பணும்?
ஹalleluya, ஹalleluya. அப்ப தூதர்கள பத்தி என்ன பண்ணா? அங்க விதைப்பு அறுப்புலாம் கிடையாது சிஸ்டர், பிரதர். வனாந்தரத்துல என்ன கிடையாது? ஒருத்தன் எங்கேருந்து அப்பம் கொண்டு வர முடியாது. விதைப்பு அறுப்புலாம் கிடையாது. அந்த விதைப்பு அறுப்பு இல்லாத இடத்துலயுமே அதிசயமா நடந்தது. பகல்ல ஏசி போட்டு நடந்தேன். 40 வருஷம் ஏசி வாழ்க்கை. பார்த்தீங்களா? வனாந்தர எவனுமே நடக்க முடியாது. அதுல பகல்ல மறைவுக்கு என்னது? மேகம். ஏசி தான். மேகம் மறைஞ்சுட்டே இருந்தா எவ்வளோ 18, 20 டிகிரி செல்சியஸ் வந்துரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த சூரியன் மறைஞ்சாலே, ஏதோ ஒரு நாள் இல்ல சொல்ல வரல. 40 வருஷமும் மறைஞ்சு தான் வந்துச்சு. நல்லா பனி அப்பதான் காலையில பனி விழுது பாருங்க. பனி விழுற மாரி வச்சுட்டார் அந்த ஏரியால. அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி நடத்தினார் ஆண்டவர்? மகிமையா நடத்தினார். அதனால தான் கால் வீங்கல. பலவீனப்படல. ஏன் அந்த கிளைமேட் சேஞ்ச் சூப்பர் கிளைமேட்ல நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு உலகத்தான் பாதை வேற, உங்க பாதை வேற. உங்களை நடத்துன தேவன் உங்கள நடத்தும்போது கையும் வீங்காது, காலும் வீங்காது. ஹalleluya! அவர் மகிமை. ஏன்? சர்ப்பம் கடிச்சா தான் பிரச்சனை வருது. சர்ப்ப கடிலாம் வராது. அவன் இருதயம் கரெக்ட்டா இருந்துட்டே இருந்துச்சு. ஆண்டவர் பிரசன்னத்திலேயே இருந்துச்சு. அழைப்பிலே இருந்துச்சு. அதுவரைக்கும் அந்த மகிமை இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னைக்கு அதே பாதையில மகிமைய விட்டு வெளிய வரோனோ, அப்பதான் வெளிய என்ன வருது? கொள்ளிவாய் சர்ப்பங்களும், தேள்களும் எங்க இருக்குது? அந்த மகிமைக்கு வெளியில இருக்குது. அந்த அபிஷேகத்துக்கு வெளியில இருக்குது. அதனால தான் ஒரு விசுவாசி எத இழக்கிறோ இல்லையோ, அபிஷேகத்த இழங்கக்கூடாது. உன் மேல இருக்கிற அந்த எண்ணம் குறையவே கூடாது. நல்ல ஆவியில நிரம்பிக்கிட்டே இரு. ஒரு வேளை சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம். ஒரு வேளை நல்லா இருக்கலாம், நல்லாம போலாம். எதுவுமே சரியில்லன்னா ஆவியில நிரம்பிக்கிட்டே இருங்க. அபிஷேகத்த நிரம்பிக்கிட்டே இருங்க. அக்கினிய போட்டுக்கிட்டே இருங்க. பிரசன்னத்துல இருந்துகிட்டே இருங்க. ஒண்ணே ஒண்ணு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் நடத்துற அளவுல கையில இரு. என் கை கீழ இரு. ஹalleluya! ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கன்னா என்ன அர்த்தம்? அவரோடு இருந்துகிட்டே இருங்க. உங்க காலம் வரும். நீ சைன் பண்ற நாட்கள் வரும். அது வரலனாலும் கவலைப்படாத. ஏன்னா நீங்க சர்வ வல்லவர் கையில தானே இருக்கிறீங்க. ஆமென். எல்லாமே அவர் தானே உயர்த்த முடியும். ஹalleluya! அந்த சொன்னேன். என்ன எல்லாமலும் உன்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு இரவு வேளையில ஆண்டவர் தெளிவா ஒண்ணே ஒண்ணு. ஆண்டவரே, நான் என் நினைவுகள காட்டிட முடியும். அதுக்காக நினைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்க நினைக்கணும் கண்டிப்பா. நினைவுன்ற ஒரு விதை இருக்கணும். எந்த 5 அப்பம் 2 மீனு கையில இருந்ததுனால தான் அத பெருக பண்ணார். ஒண்ணுமே இல்லாம யாரையும் பெருக பண்ண மாட்டாரு. நெறைய பேர் நெனச்சுக்கிட்டீங்க. திடீர்னு வானத்துலருந்து ஏதாவது கொட்டுவாரு. ஒரு நாளும் கொட்ட மாட்டார். இருக்கிறவைகள பெருக பண்ணுவார். அல்லேலூயா! இருக்கிற கொஞ்சம் வருமானம் அத ஆசீர்வதிப்பார். இருக்கிற கொஞ்சம் வேலை ஆசீர்வதிப்பார். இருக்கிற உங்க என்ன இயன்றதோ அத ஆசீர்வதிப்பார். அவ்வளதான். ஆமென். அத பெருக பண்ணுவார். நிச்சயமா உயர்த்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? துதிப்பீர்கள். ஆமென். உங்களை எப்படி நடத்துவாராம்? அதிசயமா நடத்தும். அதிசய பாதையில் நடப்பாய். ஹalleluya! கண்களை மூடுவோமா? ஹalleluya! ஹalleluya! எத்தனை பேர் நம்புறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த கை சிம்பல் அமுக்குங்க. ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார். 1, 2, 3, 4, 5 ஹalleluya! 6 தேங்க் யூ ஜீசஸ். 7 வருது. கைகள் வருது. ஒவ்வொன்றா 8, 9 ஹalleluya! ஹalleluya! கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஷபரா கட்டரபலா சிக்கட்டரபா. அநேகர்ட்ட பேசிங்க கர்த்தர். மரகட்டரபலா ஷக்கட்டர. அந்த ப்ராஃபட்டிக்கலான அந்த 2 வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன வார்த்தை? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அது மாத்திரம் இல்ல. எபேசியர் 3ல 20ல சொல்லியிருக்கிறபடி வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்குங்க. அதுவும் அந்த வார்த்தை ரொம்ப பியூட்டி. நினைச்சத கூட செய்வார். நினைச்சத காட்டிலும் அதிகமா செய்வாராம். ஹalleluya! 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 கானா ஒரு கல்யாண வீட்ல ஒரு லிமிட் போட்டிருந்தாங்க. 500 பேர் சாப்பாடு அப்படின்னு போட்டிருந்தான். ஆனா வந்தது 800 பேரு. 1000 பேர். உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்றேன். 1000 பேரு. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? அதிர்ச்சி அடையறாங்க. என்ன செய்றாங்க? குறையுது. குறைவுபட்ட போது அந்த இது குறைஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு ஆண்டவர்? அங்க நிக்கிற வரைக்கும் குறைய விடாத தெய்வம். ஹalleluya சொல்லுவான். ஒன்றும் குறைய விடாது மெயின்டெயின் பண்ணுவார். மகிமைக்கு நேரா நடத்தி கொண்டு அந்த சூழ்நிலைய கையில ஒப்பு கொடுக்குறாங்க. ஐயா! இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. மரியாள் போய் சொல்றா. திராட்சரசம் இல்லை. கர்த்தர் இருக்க வரைக்கும் கவலை இல்ல. கர்த்தர் கரம் உன்னோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் குறைபடாது.
ஒருவேளை குறைபடுற மாதிரி போனாலும் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மகிமையை மாற்றி அததான் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் சொன்னாங்க, முந்தி நல்ல ரசத்தை கொடுத்து ருசி குறைஞ்சதை பின்னாடி கொடுப்பாங்க. ஆனா நீங்களோ இது வரைக்கும் நல்ல ரசத்தை எங்கேயா வச்சிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் முதல் பந்தியை காட்டிலும் கடைசி பந்தி ரொம்ப மகிமையா இருக்குது. எல்லாமே அதிகமா இருக்குது. ஹalleluya. இப்படிதான் ஆண்டவர் செய்வார். முந்தின மகிமை காட்டில் பிந்தின மகிமையும் மகிமையாய் இடத்தை நடத்துவார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அவருடைய கைக்குள்ள இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லு, இன்னும் எனக்கு சீசன் எதுவுமே ஆரம்பிக்கல ஆண்டவரே. இன்னும் எதுவுமே நடக்காம இருக்குது ஆண்டவரேன்னு கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, எது நடக்குதோ நடக்கலையே அப்பா, உம்முடைய கரத்து கீழே நான் இருந்தா போதும். உம்முடைய கரம் என்னை நடத்தும். ஒருவேளை இன்னைக்கு பார்க்குறவங்க மத்தியில ஒரு அற்பமா இருக்கலாம். இல்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் காத்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய கரம் என்னை நடத்தும். ஹalleluya. 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 ரபாலா ஷாபாலா கட்டரபா. அப்படி ஜெபிங்க. ஜெபிங் ஜெபிங் ஜெபிங். ஹalleluya. இயேசுவின் நாமத்துல ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ஆவியானவரே, இரவு வேளையில பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வருவதாக. உம்முடைய அபிஷேக கரம் இறங்கி வருவதாக. ஹalleluya. 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 சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஒரு அற்புத பாதையில் நடத்தட்டும். விசுவாசத்தை பெருக்கி வைக்கட்டும். கைக்குள்ளான ஆடுகள்ன்றது மறந்துடாதீங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு கண்ணீரோட ஆண்டவர்ட்ட சொல்லி முழங்கால் போட்டு சொல்லுங்க. ஒருவேளை தேவனுடைய முகத்தை மறந்து பல நாட்கள் ஆகுது, தேவனுடைய பிரசனத்தை இழந்து பல நாட்கள் ஆகுது, இன்னும் வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அவ்வளோ பிஸின்னு சொல்லி ஒரே ஏதோ விதத்துல ஓடிக்கொண்டுக்கன்னு நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அவருடைய பிரசனம் தான் நமக்கு முக்கியம். அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிடக்கூடாது. எனக்கு நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒப்புர வாங்குங்க. திரும்ப ஐக்கியத்தை பெருக்கி கொள்ளுங்க. திரும்ப அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி கொள்ளுங்க. மீண்டும் அவருடைய மகிமைக்குள்ள வந்துருங்க. அவர் உங்களை நிச்சயமா கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தை உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அழைத்திருக்கிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த இரவு வெளியில பிள்ளைகளோட பேசும். அவர்களை எழுப்புதல் அடைய செய்யும். அவங்க ஆவியில எழுப்பும். ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அற்புதத்தின் மேல் அற்புதத்தை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நேரத்துல மீண்டும் சந்திப்போம். இந்த வார்த்தைகள் யூடியூப்லயும் போட்டுருவேன். திரும்ப திரும்ப சத்தியத்தை கேளுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிக்கும். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.